Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. Today is 23rd May 2023. இன்னையோட ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம். நேத்திக்கு முடிஞ்ச அமெரிக்க சந்தை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மிக்ஸ்ட் பேக். அது குறிப்பாக டவ் ஜோன்ஸ் அண்ட் S&P 500 கொஞ்சம் நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. நாஸ்டாக் கொஞ்சம் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ டவ் ஜோன்ஸ் -0.42%, S&P 500 0.02. அது ஒரு பெரிய மாற்றம் இல்லாமல் எடுத்துக்கலாம். நாஸ்டாக் வந்து அந்த பாசிட்டிவ் சைட் ஆஃப் இட் 0.5. ஸோ இப்போதைக்கு யூஎஸ் மார்க்கெட் எந்த க்ளூவும் கொடுக்கல. அஃப்கோர்ஸ் அந்த அன்சர்டினிட்டி ஓவர் டெட் சீலிங் அண்ட் ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் இது ரெண்டுமே தான் முன்னாடி நிறுத்தப்பட்டிருக்கு சந்தை ஒரு ஜெட்ரியா இருக்கிறதுக்காக. ஏஷியன் மார்க்கெட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஹாங்ஸங் அண்ட் சங்காய் ஹாங்காங் சீனா சந்தை ரெண்டுமே கூட கொஞ்சம் இப்போது இறங்கி வியாபாரம் ஆகிறது. மற்றபடி ஜப்பான் நிக்காய் ஆகட்டும், சவுத் கொரியா காஸ்பி தாய்வான் சந்தை எல்லாம் சற்றே ஏறுமுகமாக தான் இருந்து கொண்டு வருகிறது. AGX நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ மார்ஜினலி கேப் அப். ஆனாலும் இது லேண்ட் ஆகக்கூடிய இடம் அப்படின்றது கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் கூடிய இடமா இருக்கிறதுனால அந்த இடத்துல அது இடிச்சு கீழே வருமா, இல்லை அதை ஓவர் கம் பண்ணுச்சுன்னா தென் ஃப்ரெஷ் ரேலி வரலாம் அப்படின்றதான் இப்போதைய விவா நம்ம பார்க்குறோம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 18,000 சப்போர்ட் லெவல் இன்னும் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கிறத பார்க்குறோம். மேலே ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்றது 18,450 நம்ம இப்போ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம். நிஃப்டி பேங்க் பொறுத்த வரைக்கும் 43,000. இட் கேம்ஸ் டு த லோவர் பேண்ட் 43,400 500 வந்துட்டு அந்த இடத்த அது இப்போ சப்போர்ட் எடுத்துட்டு பார்க்குறோம். மேலே எனி திங் விச் கோஸ் லைக் இஸ் ஆல் நியூ ஹிஸ்டாரிக்கல் ஹை அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நிஃப்டி பேங்க் பார்க்க வேண்டியிருக்கு. மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது யூஎஸ் பொறுத்த வரைக்கும் 10-year bond yield 3.71%, marginally up. டாலர் இண்டெக்ஸ் 103.29, தட் இஸ் ஆல்சோ மார்ஜினலி அப். இந்த மாதிரி பாண்ட் ஈல்டும் டாலர் இண்டெக்ஸும் ஏறுறதுன்றது பங்கு சந்தைக்கு கொஞ்சம் எதிரான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. பிரெண்ட் க்ரூட் கிட்டத்தட்ட அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாலர் அப்பா இருக்கிறத பார்க்குறோம். $73.45 per barrel. கோல்டு படிப்படியாக இறங்கிட்டு வரதையும் பார்க்குறோம். $1,962 per ounce. அதுக்கு மாறாக யூஎஸ்டி ஐநார் வந்து வலிமை குன்றி தொடர்ந்து வருகிறது. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னே நம்ம 81.80 பார்த்துருப்போம். இப்போ 82.82 பார்க்குறோம் இல்லையா. ஸோ கிட்டத்தட்ட சமீபத்தில் குறுகிய காலத்தில் இதில் வந்து ஒரு வலிமை குன்றுதல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். Rupee become weaker and dollar become stronger. That's not good for us in general. Of course, I mentioned about the debt ceiling. இப்போ வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. There is some progress on to that. So market is looking at wait and watch. FIs பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து பையரா இருக்கிறாங்க இல்லையா. நடுவில் ஃபியூ டேஸ் அவங்க செலராக இருந்தாங்க. இப்போ திரும்பவும் பையரா மாறி இருக்கிறாங்க. நேற்றுக்கு டிஐஎஸும் பையரா இருக்கிறாங்க. ஸோ போத் பையர்ஸ் கெப் த மார்க்கெட் அப். ஸோ இதனுடைய தொடர்ச்சி இருக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பைரியும் மார்க்கெட்டில் ஒரு ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் பயிற்சி வகுப்பு 28ஆம் தேதி சண்டே அன்னைக்கு பிட்வீன் 9 and 2 இருக்கு. ஸோ நம்ம ஃபினான்ஷியல் மார்க்கெட் லிட்ரஸி அப்படின்றத எடுத்துகிட்டு போகணும். பார்க்குற எல்லாருமே உங்களுடைய நண்பர் உறவினர்கள் எல்லாருக்குமே கூட தெரியப்படுத்துங்க. இது வந்து 9 to 2 சண்டேல நடக்கிற ஆன்லைன் ப்ரோக்ராம். எல்லாருமே ஒரு டெக்னிக்கல் போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணுங்க. ஸோ அதில் ஒரு 10 ஸ்டாக்ஸ் நிஃப்டிலேருந்து பிக்கப் பண்ணிக்கிங்க. நிஃப்டி 50லேருந்து வில் சப்போர்ட் யூ வெரி வெரி ரீசனபிள் ப்ரைஸ். இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் 90% அப்படின்றது நீங்கள் வெப்சைட்டில் அதனுடைய ப்ரோமோ கோட் இருக்குது. அதை யூஸ் பண்ணி டிஸ்கவுண்ட் யூஸ் பண்ணிக்கிங்க. ஃபார் ஷார்ட்டர் பீரியட் ஒன்லி இட்ஸ் அவைலபிள். ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரிடே நம்ம எக்ட்ரா டிவி தமிழ் சேனலில் டிஸ்கஸ் பண்ணுறோம். அன்னன்னைக்கு வியாபார வாய்ப்புகளும் அடையாளம் காணப்படுகிறது. கேண்டில் ஃபார்மேஷன் பார்க்கும்போது நேற்றுக்கு ஒரு புல் கேண்டில் ஃபார்மேஷன் வந்துருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ரீட்ரேஸ்மெண்ட் முடிஞ்சு ஃப்ரெஷ் ரேலிக்கு ரெடியாகிற மாதிரி தான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். பார்க்கலாம். ஸோ 18,050 சப்போர்ட், 18,450 ரெசிஸ்டன்ஸ், இதான் க்ளோசஸ்ட் லெவல்ஸ் டெக்னிக்கலி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இதை கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி உங்கள் கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.